ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு அந்த கேஸ், ஆதிரியோட கேஸ், இன்னும் அது பெரிய இந்த கேஸ் மாதிரி வெளியில் வந்து பிரபலமாக போகிற மாதிரி பேசுகிறோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இந்த வாரம் ஃபுல்லாக நடக்க போகுது. கேஸ், ஆதிரியோட கேஸ் வந்துருச்சு. பிக் பாஸே சொல்லிட்டாரு, எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, அதனால தான் இந்த கேஸ் எடுத்திருக்கேன். உங்களோட நேம் வெளியில் டேமேஜ் இருக்குது, அதுக்கு உரிய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காரு. கேஸை எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்துட்டு நம்ம ஆதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட விஷயங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சூப்பராக அமித் அந்த ஜட்ஜ் மாதிரி பண்ணுற விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. அதேமாதிரி சுபிக்ஷாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. இன்னும் உட்காந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் உள்ள டென்ஷன் ஆக போகிறோம், அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எஃப்ஜேக்கு ஆதரவாக சுபிக்ஷா போயிருக்காங்க போல இருக்குது, ஆதரிக்கு ஆதரவாக வந்து நம்ம அமித் போயிருக்கார் போல இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கேஸுக்கு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. யார், விக்ரமும் எஃப்ஜேவும். முதல்ல வந்து விக்ரம் சொல்லிட்டார், அவங்க பேசுகிறதெல்லாம் பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டியதை சொல்ல முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் சாரின்னு சொல்லி முடிச்சிரு. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்துட்டு ஃபீல் கில்ட்டின்னு முடிச்சிரு. அதாவது நான் வந்து வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கில்ட்டியாக தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சிரு. இதுக்கு மேலே அதை வளர்க்க வேணாம். அந்த ஸ்பேஸை கொடுத்தா தான் அது வந்து ரொம்ப அதுக்கு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆகிடும், பிரச்சனையாகிடும். அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்போது இவர் உடனே இல்லை அதுதான் எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குல்ல, எனக்கு வெளியில் வந்துட்டு பேர்லாம் கெட்டு போகலை, எப்படி எனக்கு வந்து வெளியில் பேர்லாம் கெட்டு போகல, அந்த பொண்ணு தான் ஆயிருக்கு போல இருக்குது, அதனால் அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் பாதிக்கமாக இருக்கணும்ல, அதனால் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே முடிச்சிடலாமா. இன்னும் நீங்களாம் என்ன இது பண்ணுறீங்களா, பிச்சை போடுறீங்களா என்ன? பண்ணது தப்பு, அந்த பொண்ணு அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு வெளியில். ஆனால் கடைசியில் அதை எப்படி மாற்றிருக்காருன்னு இவர் நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கேள்வி கேட்டவங்களுக்கும் தெரியும் இது என்ன நடந்துச்சுட்டு. ஆனால் இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு அந்த பொண்ணை எவ்வளோ கலாச்சிருப்பாங்க பாவம். அதுக்கு இங்கே வந்து ஒரு விஷயத்தை பண்ணலான்னு பார்த்தா இவங்க இப்போ அதுக்கு முன்னாடி விக்ரமுக்கு தெரியும் இது தவறு அப்படின்ட்டு. ஏன்னா விக்ரமே இதை பற்றிலாம் பேசியிருக்காப்புல. ஏன்னா அதனால தான் ஆதிரி போனவொடனே வியானாவுக்கு வந்து லவ் ட்ராக் நீ வந்து எஃப்ஜே கூட ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருப்பாப்புல. சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி அதாவது அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூப்பிட்றவங்களாம் பாருங்களேன், ஒரு பக்கம் விக்ரம், இன்னொரு பக்கம் வந்துட்டு அரோரா, மற்றவங்க யாரையுமே கூப்பிட மாட்டுறாங்க. ஏன் மற்றவங்களாம் பேச தெரியாதா, என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. இவங்கள வச்சே கேஸெல்லாம் முடிச்சிடலாம். என்னென்னா மற்றவங்க மேலாம் காண்டு, இவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கையானவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பேச கொடுத்தா வந்து விஜய் பார்வதிலேருந்து சாண்ட்ரா பாயிண்டாக பேசுவாங்க. ஏன் திவ்யா நேற்றுலாம் வந்துட்டு லாயர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் ஆரம்பித்த உடனே நம்ம வந்துட்டு மன்னிச்சுக்குங்க, நாங்கள் வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ண முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது பார்க்கலாம் என்ன போக போகுது அப்படின்ட்டு. பட் இது இருந்தாலும் அங்கே கேட்க வேண்டிய கேள்விகள், ஆதிரியை வந்து எஃப்ஜே வச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா இதை முடிக்கணும். உடனே வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்க முடித்தாங்க, அது நல்லா இருக்காது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் கடைசியில் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.